வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன வேலைன்னு போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொடியில் பூ பூத்துருக்குது. அந்த பூவில் பாருங்கள், தேன் குடிக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி பறவை நிறைய வரும் அங்கே. இந்த ஸ்பேஸ் இருக்க செடி எல்லாத்தையும் இப்போ மாற்றி ஸ்பேஸ் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. எட்டாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா செடியெல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு. அதை வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நிறைய இடம் கொடுக்குறாங்க அதுக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரா என்னன்றதை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். முதல் வாட்டி வாய்ஸ் கொடுக்குறாரு. இவ்வளோ செடியை நல்லபடியாக வளர்த்து எடுத்தது இவர் தான், மிஸ்டர் தமிழ்ச்செல்வன். ரொம்ப நாளாக எஸ்டேட்டில் வேலை செய்கிறாரு. நல்லா கருத்தாக வேலை செய்வார். நர்சரி பார்க்குறது, அதுக்கப்புறம் சிக்கன் ஃபார்ம் இருக்கும் போது நல்லா அந்த கோழி குஞ்செல்லாம் பார்த்து அழகாக வளர்த்து எடுப்பார். இந்த வேலைலாம் சூப்பராக செய்வார். கரெக்டாக குச்சி வச்சு அளந்துட்டு இந்த பேக்கெட்டுக்கும் அந்த பேக்கெட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுக்கி வைக்கிறாரு. ஏன்னா பப்பாயா கிளை எப்படி வளரும்னு உங்களுக்கு தெரியும். நல்லா நீட்டமாக வளரும், பெரிய பெரிய இலை வரும். அதனால தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறாரு. இப்போ இந்த செடியை வந்து பிளான் பண்ணியிருக்கு. 2 feet by 1.5 feet. வித் வந்து 2 feet, லென்த் வந்து 1.5 feet. அதுக்கு தான் அந்த 2 குச்சியை வச்சு பேலன்ஸ் பண்ணி போடுறாங்க. எவ்வளோ பெரிய மழை வந்துச்சு, வெயில் அடிச்சுது, எல்லாத்துலேயும் பாதுகாப்பாக பார்த்து எடுத்தாச்சு. மருந்து தேவையான அளவு அந்தந்த நேரத்துக்கும் அடித்தாச்சு, உரம் போட்டாச்சு, எல்லா வேலையும் நடந்துச்சு. இனிமேல் இன்னும் கொஞ்ச நாள் பாதுகாப்பாக பார்த்துட்டு மெயின் ஃபீல்டுக்கு மாற்றிடலாம். இந்த செடியை சுத்தம் பண்ணி வச்சோம். வந்து பார்த்தா இந்த கீழே இருக்க பழம் எல்லாத்தையும் கோழி கொத்தி தின்றுச்சு. எல்லாத்தையும் கோழி காலி பண்ணிடுச்சு. இவ்வளோ புல் காடாக இருக்க நேரம் பக்கத்தில் வரல இது. ஸோ இது க்ளீன் பண்ணி கொடுத்தோம், தேங்க்யூன்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுச்சு. வேறு காயே காணதில்லை. எவ்வளோ காய் இருந்துச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. மேலே ஹைட்டில் இருக்கிறது மாத்திரம் பொழிச்சிச்சு, எல்லாத்தையும் கொத்தி தின்றுச்சு. கீழே அங்கே கொஞ்சம் தப்பிச்சிருக்குது. சுற்றி காய் இருந்துச்சு, எல்லாத்தையும் பிடிங்கி சாப்பிட்டுச்சு. இங்கேயும் ஒன்று இருக்குது, உண்டு சித்தா. இந்த தடவை நிறையா பேர் கேட்டிருக்காங்க, எடுத்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் நம்ம பெருசாக யாரும் விரும்பி சாப்பிடல அதை. ஆனால் இதோட வேல்யூ வந்து தெரிஞ்சவங்க நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மரத்தில் நிறையா பிஞ்சு இருக்குது. நானும் டெய்லி இந்த முள்ளு சீத்தை வந்து பார்த்துட்ருக்கேன். பழக்கம்னு சைஸும் பெருசாக பார்த்தா சின்னதாகவே இருக்குது. இந்த சைஸில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக இருக்குது. ரம்ப இலை தான் வெட்டுறாங்க, நிறைய வளர்ந்துருக்குது பாருங்கள். இது வந்து தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நான்வெஜ்லாம் செய்யும் போது இந்த இலையை 2 பிச்சு எண்ணெயில் போட்டு தாளித்தா சூப்பராக இருக்கும். இப்போ ஏன் இவ்வளோ கட் பண்ணுறாங்கன்னா, என்னோடய மாமியார் வந்து அவங்க மகள் வீட்டுக்கு போகிறாங்க, கொழும்பில் இருக்கிறாங்க. என்னோடய நாத்தனார் அவங்க போகும்போதெல்லாம் தோட்டத்தில் இருக்கிற கீரை, காய்கறி இதெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரம்பை கேட்பாங்க அவங்க எப்போவுமே. அங்கெல்லாம் வந்து கடையில் தான் வாங்கணும், நமக்கு இங்கே தோட்டத்துலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. அவங்க வராங்கன்னா நான் போனாலும் 2 பேரையும் கேட்பாங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு. கரும்பு கொஞ்சம் கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து என்னோடய நாத்தனார் பசங்களாம் அந்த கரும்பை விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே வந்து கரும்பு இந்த சைஸ் தான் வரும் எத்தனை நாள் வச்சாலும். ஏன்னா மழை ஊர் தானே, வெயிலில் கரும்பு நல்லா வளரும். இங்கே மழையும் குளிரும் இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் நம்ம தடி கரும்பு மாதிரி பெரிய சைஸ் கிடைக்காது. ஒல்லியாக ஓரளவுக்கு தான் வரும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும், அவ்வளோதான்.
கரும்புன்னு ஒரு ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். அதுதான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. துண்டு துண்டாக வெட்டி அதை கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசை. இங்கே நம்ம எஸ்டேட் தோட்டத்தில் இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்டு தான். இதெல்லாம் வச்சு வளர்த்து எப்படி வளருதுன்னு பார்ப்போம். அன்னைக்கு சீனி வாழை வெட்டியிருந்தாங்கள, அந்த வாழைத்தாரையும் வெட்டி கொண்டு போகிறாங்க. எப்போவுமே இந்த பழம்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மருந்து போடாமல் பழுக்கிற பழங்களில் ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. போகிறப்பெல்லாம் வாழைத்தார் இருந்துச்சுன்னா கட் பண்ணி அதையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் கொடுத்து பழுக்க வச்சுருவாங்க. ஒரு 2 நாளில் பழுத்துரும். கொழும்புலலாம் வெயில் தானே, அங்கே வச்ச உடனே பழுத்துரும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பழம். இப்போ நாட்டுக்கோழி முட்டை நிறைய இருக்குது. அதெல்லாம் பசங்களுக்கு போகிறப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. எல்லாம் சேர்த்து வச்சு உமி போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இவ்வளோ சுத்தமான நாட்டுக்கோழி முட்டை எங்கேயுமே கிடைக்காது. தோட்டத்தில் காய்கறி, கீரை, பழங்களை சாப்பிட்டு வளர்ந்து முட்டை போடுறது. நல்லா ஹெல்த்தியான முட்டை இது. மஞ்சக்கரு நல்லா திக்காக எல்லோவாக இருக்கும். நல்ல ஸ்ட்ரென்த்து. அதனால் போகிறப்ப இந்த பசங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. யார் போனாலும் ஏதாச்சும் நாங்கள் தோட்டத்துலேருந்து கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க இதெல்லாம். கரும்பு பார்த்தீங்களா எவ்வளோ ஒல்லியாக குச்சி மாதிரி இருக்குது. அவ்வளோதான் சைஸ் வரும் இங்கே. என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.